13 படிச்சு முடிச்சுட்டு வேலை இல்லாம நான் சென்னையில சுத்தி இந்த காலத்துல, ஏன்னா சோத்துக்கு கையில இந்த செலவு பண்ணோம்னா சோத்து கையில இந்த காசெல்லாம் காலியாயிருமே அப்படின்ட்டு எங்க கம்மியா கிடைக்கணும் அம்மா உணவகத்துல காலை சாப்பாடு சாப்பிட்டு இருந்தப்ப, ஏன்னா கோயம்பேட்டுல நாங்க இறங்கி வேலை தேடிக்கு இருந்தப்ப விஜயகாந்த் ஆபீஸ்ல நாங்க தேடிக்கு இருந்தோம். அப்ப கிட்டத்தட்ட ஒரு மாசம் அவர் ஆபீஸ்ல தான் மதிய சாப்பாடும் நைட்டு சாப்பாடும் கிடைக்கும்னு சொல்லவும் அங்க நாங்க சாப்பிட்டு இருந்தோம். அப்ப சாப்பாடு அதுக்காக இவ்வளவு அமௌண்ட் செலவு பண்ணணுமா அப்படிங்கறதுக்காக நாங்க சுத்திக்கு இந்த காலத்துல தாய் வீட்டு சாப்பாடு மாதிரி ஒரு சோறு கிடைச்சு. சாப்பாடுன்னா காய்கறி சாப்பாடு இல்ல, கறியும் சோறோட சாப்பாடு கிடைச்சு. ஆனா ஒரு நாள் அவர் எங்களை பார்த்து ஒரே கூப்பிட்டு சொன்னாரு, யோ ஐயா, யோ ஐயா இங்க வாயா, தம்பி இங்க வாயா, எந்த ஊரியா, ரொம்ப நாளா இங்கேயே சுத்திட்டு இருக்கிற, என்னையா? நான் அண்ணன் கூப்பிடுறதா இல்ல கேப்டன் கூப்பிடுறப்பா, இந்த மாதிரி வேலை தேடி வந்தப்பா, இங்கேயே சுத்திட்டு இருக்கேன்ப்பா அப்படின்னு. அப்ப ஒன்னே ஒண்ணு சொன்னாரு, யா எத்தனை நாள் வேணாலும் உன் வீடு, நீ சாப்பிட்டு நல்லா தெம்ப உடம்பு வச்சுக்கோ, அப்பதான் அலைய முடியும். அலைஞ்சு நல்ல வேலை தேடி ஒரு இடத்துக்கு நீ போனதுக்கு அப்புறம் எந்த இடத்துல நீ காசு இல்லாம உட்காந்தியோ அந்த இடத்துல நீ திரும்ப உட்காந்துருப்பேன்னு சொன்ன. இன்னைக்கு 2013, இன்னைக்கு 2023 ஆயிருச்சு. கிட்டத்தட்ட 8 வருஷத்துக்கு ஆயிருச்சு, 10 வருஷம் ஆயிருச்சு. ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி நான் அந்த இடத்துக்கு போனேன். எந்த இடத்துல எல்லாம் அவர் சொன்னார் அந்த இடத்துல அவர் அங்க இல்ல. அவர் வாசல் வரைக்கும் போய் அவர் வீட்டு வாசல்ல சாலிகிராமத்தை தொட்டு கும்பிட்டு திரும்ப நான் என் வீட்டுக்கு வந்துட்டேன். ஏன்னா என் தலைவர் இருந்துகிட்டு இருக்காரு. ஏன்னா வாய்ப்புங்கிறது ஒருத்தன் தான் உருவாக்கி கொடுக்க முடியும். உருவாக்கி கொடுக்க ஒரு மனசு வேணும், ஒன்னு தூண்டி விடுறதுக்கு ஒரு மனசு வேணும். அந்த தூண்டி ஒரு இடத்துல அவர் இருந்தார், என்ன தூக்கி விட்டாரு, தூண்டி விட்டாரு. இன்னைக்கு அந்த காசு அந்த வருமானம் பொருளாதாரத்துல என்னை நிப்பாட்டிட்டாரு. நான் கௌரவமா இருக்கிறேன், என் குடும்பத்துல கௌரவமா இருக்கேன், நிறைய பேத்துக்கு நான் கௌரவமான ஒரு ஆளா இருக்கிறேன். அந்த ஒரு காரணத்துக்காக நான் இப்ப போறேன். போயிட்டு அவரை பார்க்க முடியுமான்னு தெரியல, கண்டிப்பா பார்க்கலாங்களே. பார்த்துட்டு நான் திரும்ப கிளம்பணும். அது எதுக்காக இல்ல, கண்டிப்பா பார்க்கலாம். நான் போய்